முத்திட்டு இதில் பிடிங்கி எடுப்போம். நல்ல அளவான குலை கறிக்கு நல்ல பருவம். அதை விட இதை பாருங்க, இதை சிரிப்பாக்கில் வாழைக்குலையை பார்க்க சின்னொரு குலை, சின்னொரு பொத்தி. அங்கால வந்து வாழைக்காய் கொஞ்சம் கொண்டு இங்கால வந்து கஜ்ஜாம் போட்டு கொண்டிருக்கிறோம். பழமையான ரொட்டியை விட இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்ல சுவையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன ரொட்டி வந்து தெரியாத கிடாக்கு. நான் இப்போ தான் வந்தேன், சாப்பிட்டேன், நல்லா இருக்குது. இது கண்டுபிடிச்சிட்டு நான் என்னென்று சொல்லுவேன் கடாசியில். அதுதானே அப்பாவுக்கு தெரியாமல் இருக்குமாம்மா. அதான் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் தான் நாங்கள் இருக்கிறோம். இது நமக்கு நல்ல நாச்சத்து கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு தேவை. வாழைக்காய் தோட்ட கம்பம் நடக்கிறோம், வாழைக்காய் பறித்து சாப்பிடலாம், வாழைப்பத்தி சுண்டலாம். இப்போ நான் வாங்கி ரொட்டி சொல்கிறத விட அதோட ஒரு 2 வாழைக்காயும் போட்டு சுட்டால் கூடுதலாக வந்து எல்லாரும் வந்து வீட்டில் ரொட்டி சுடுக்கணும். நல்ல பதமாயம் எடுக்கலாம், நல்ல இதமாயம் பெறும், சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாயும் இருக்கும். அம்மா இன்றைக்கு வந்து என்ன சமையல்? இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட வாழைக்காய் ரொட்டி தான் சொல்ல போகிறோம். வாழைக்காய் நாங்கள் நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான். அது இந்த குடல் புண்ணுகள், அல்சர் அதுகளுக்கு நாங்கள் வாழைக்காய் கட்டாயம் சாப்பிடுவோம். கறி வச்சும் சாப்பிடலாம், நல்ல கருவாடு கலக்க போட்டு சமைச்சா நல்ல ஒரு சுவையாக இருக்கும். சுவையாக இருக்கும், பாக்கறி வச்சும் சாப்பிடலாம். அப்போ நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு வாழைக்காய் ரொட்டி தான் சுட போகிறோம். அதுக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே வாழை தோட்டம் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச வாழைக்காயை பிடுங்கி எடுக்கலாம். கறி வாழை இருக்குது, சாம்பல் வாழைக்காயெல்லாம் சொல்லுவாங்க, கப்பல் வாழை இருக்குது, நிறைய வாழைக்குலை இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு சிறந்த பயன்படுத்தலாம். அதில் வந்து ஒரு சிறந்த ஒரு ரொட்டி சுடக்கூடிய வாழைக்காண்டா அது வந்து கறி வாழைக்காய் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னுக்கெல்லாம் குலை போட்டுருக்கு, வேறு வேறு வாழைக்குழியெல்லாம். இப்போ நாங்கள் வாழைக்காயை பிடுங்கி எடுப்போம். நம்ம அதில் வாழைக்குலை வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த வாழைக்குலை வந்து சின்ன இருக்கு. வாழை குலை போடக்கு முதலே மாடு வந்திருக்கா முறிச்சு போடுது சாதுவாய். அதுதான் பாருங்க ஒரு கால். அதை விட இதை பாருங்க, இதை சிரிப்பாக்கில் வாழைக்குலையை பார்க்க சின்னொரு குலை, சின்னொரு பொத்தி. 2 வாழைக்குலையும் அப்படி தான் இருக்கு. இந்த பாருங்க, இதில் ஒரு சாம்பல் வாழைக்குலை ஒன்று இருக்குது. இதில் தான் நம்ம பிடுங்கணும். வாழைக்குலை கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது தம்பி. இது கொஞ்சம் முத்தினது காணாது. அங்கே அக்காச்சி விட்டு ஒரு வாழைக்குலை ஒன்று வெட்டி வச்சுருக்கணும், அதில் போய் பார்ப்போம். இந்த வாழைப்பத்தியை முறிச்செடுத்தா நாங்கள் வரவறுக்கலாம். அதை விட வாழைப்பத்தியை முறிச்சா தான் வாழைக்குலை வந்து முத்து மட்டும் சொல்லிவிடும். வாழைப்பத்தியை முறிச்செடுப்போம். ஒரு 15-20 நாளாண்டாலும் போகணும் போல கிடக்கு நம்ம முத்துறதுக்கு. 15-20 நாள் போனால் முத்திடும். கரைக்கு பேர் வந்துடும். கரைக்கு ஆக முத்தக்கூடாது. ஆக முத்தினாலும் சுவை இருக்காது. வெறும் ஒரு முத்தினா ஒரு 10-15-20 வெறும் முத்தட்டும். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் மிளகாய் நட்டு வச்சுருக்கிறோம். அது பூத்து பிஞ்சு பிடிக்குது, கோழி விடாதுன்னுட்டு நாங்கள் சுற்றி சாறு கட்டி வச்சுருக்கிறோம். எல்லாத்துக்கும் எங்களோட வீட்டுக்கு தேவை கண்டாலும் பெரும் பண்ணிட்டு. கோழின்ற கரைச்சல்லாம் பெரிய கரைச்சல். கோழியும் போயிடும், முட்டைக்காக கோழியை வளர்க்குறது. அது பயிர்களே அடிச்சோன்னு தான் இருக்குது. என்ன செய்கிறது? 2ம் போகணுமெண்டா என்ன செய்கிறது? நாங்கள்லாம் 2 வேலை வைக்கணும். அப்போ நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். அந்த வாழைக்குழி இருக்கா, வாழைக்குழியை பார்ப்போம். வாழைக்காய் பிடுங்க வந்து கடைசியாக வாழைப்பத்தியோடு போய் கொண்டிருக்கிறோம். அதை விட இதுக்குள்ளே வாழை நிற்குது. ஆனால் கறி வாழை இல்லை இதுக்குள்ளே. இதுக்காக நிற்கிறோம் உள்ள கதலி வாழை. இந்த வாழைக்காய் பிடுங்கலாம் போலோட. இது முத்திட்டு இதில் பிடிங்கி எடுப்போம். நல்ல அளவான குலை, கறிக்கு நல்ல பருவம். என்னம்மா பிடுங்கப்படுது இல்லையா? வாழைக்குலை முறிஞ்சு விடுறது. ஒவ்வொன்றா பிடிங்கினா பிடுங்கலாமாம்மா? பிடுங்கலாம். அந்த மாதிரி கொண்டு போகும். இந்த வச்சு கொடுங்க, மீன் 2-3 பிடுங்குவோம். ஒரு 3/4 கிலோ காய் வரும். அப்போ நாங்கள் நாளை கறி. அப்போ நாங்கள் இனி வீட்டை போவோம். நாங்கள்
நாங்கள் வாழைக்காய் ரொட்டி சொல்கிறதுக்கு தேவையான வாழைக்காய் பிடிங்கி எடுத்துட்டோம். ம் அதோட 3 சுண்டு கோதுமை மணலோட அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட தேவையான தேங்காய் பூ உப்பு எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட நல்லொரு இடி சம்பளம் நாங்கள் இடிச்சு எடுக்க போகிறோம். ம் நல்லொரு வாழைக்காய் ரொட்டியும் இடி சம்பளம் ம் நன்றி செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் முதல்ல வாழைக்காய் துப்புராக்கி அவிய விடணும். அவிய விடுவோம். அப்போ நாங்கள் வாழைக்காய் துப்புராக்கி எடுப்போம். வாழைக்காய் துப்புராக்கி எடுப்போம். இல்லை வாழைக்காயை கழுவி எடுப்போம். நாங்களோட துப்புராக்கி வட்டி எடுப்போம். இது நல்ல பருவமான வாழைக்காய். அதை விட நல்ல அளவான வாழைக்காய். அளவான வாழைக்காய் இருக்குது. நாங்கள் வாழைக்காயெல்லாம் துப்புராக்கி எடுத்துட்டோம். இனி வாழைக்காயை அவிய விடுவோம். ம் தண்ணியை சேர்த்து கொள்வோம். அளவான உப்பும் சேர்த்து கொள்வோம். அப்புறம் மாவுக்கையும் உப்பு போடுறது தானே, அதெல்லாம் குறைச்சி தான் போடுவோம். நல்லபடியாக கலந்து விடுவோம். உப்பெல்லாம் சீரட்டும். அப்போ நாங்கள் இனி அடுப்பை மூட்டலாம். இனி நாங்கள் அடுப்போம். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரிய தொடங்கிடுது. நாங்கள் வாழைக்காய் அவிய வைப்போம். மூடி விடுவோம். அவிய அங்கால வந்து வாழைக்காய் வஞ்சி கொண்டு இருக்கு, இங்கால வந்து கஜ்ஜாம் போட்டு கொண்டிருக்கிறோம். ம் பாருங்கள், நல்ல முத்து முத்தான பருப்பு. ம் நான் கொத்துறேன்னம்மா, நீங்கள் போடுங்க. நல்ல பருவம். காகம் மீன் வந்திருக்கு. அங்கே பாருங்க, கச்சான தோண்டி சாப்பிட்றது. அங்கே கச்சான் பருப்பு சாப்பிடு. அப்படியே அதில் பாருங்கள் 2 வாழைக்குலை குலை ஓட்டுருக்கு. அதுக்கு வந்து தடி கொடுத்துருக்கு விழாமல். பாரம் வந்து தாங்க இல்லாது, இல்லாட்டி காற்று அடிச்சோன்னா முறிஞ்சு விழுந்து ஓடும். அந்த எப்படி இருக்கண்டாமா, அந்த கல்யாண வீடு சாமத்திய வீடு நல்ல நிகழ்வுக்கு வந்து வாழைக்குலை காட்டுவினோம். அதே மாதிரி இருக்குது. இங்கால உண்டும் அங்கால உண்டும் அப்படியே இருக்குது. ம் அப்படியே இங்கால பாருங்கள், அது வந்து தாமரை குளம். அதில் வந்து நல்ல வட்டியான இடம் இருக்குது. அதில் வந்து மீன் பிடிக்கலாம், தூண்டில் போட்டு மீனும் பிடிக்கலாம் அதில் வந்து. ஆனால் என்ன கொஞ்சம் இறங்கி போகணும், கொஞ்சம் சுரி. பின்னேற டைமில் அதில் வந்து மீன் பிடிக்கணும். நல்ல ஒரு பொழுதுபோக்கு. பெரிய ஒரு தாமரை குளம் தான், ஆனால் அதில் மட்டும்தான் நல்ல ஒரு வட்டியாக இருக்குது. பின்னேற டைமில் பார்க்க நல்லா இருக்குது. இங்கே 2 பார்க்க எங்களுக்கு இங்கே வாழைக்காய் அவிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் அதுக்கு சம்பளம் அடிப்போம். நல்ல அளவான உரல். இது ஒன்று இடிக்கலாம். அளவான உப்பையும் சேர்த்து கொள்வோம். எங்களுக்கு மிளகா நல்லபடியாக அடிபட்டுது. நாங்கள் வெங்காயத்தை சேர்த்து கொள்வோம். நல்லபடியாக வெங்காயம் சேர்த்து இடிப்போம்.
எங்களுக்கு வெங்காயம் நல்லா இடிபட்டுடுது. நாங்கள் தேங்காய் போய் சேர்த்துக்கொள்வோம். இந்த வழியாக சேர்த்து இடிப்போம். இந்த வெயில் வகை உடம்பு கூடுதலாக சாப்பிடக்கூடாது. அதுக்காக உரைக்காக சம்பளம்லாம் அடிக்க போகிறோம். மிளகாயை குறைச்சி சம்பளுக்கு தேசிக்காய் அப்படி சேர்த்துக்கொள்வோம். கணக்கு தேவையில்லை. நல்லபடியாக சேர்த்து இடித்து விடுவோம். எல்லாம் செய்யட்டும். சம்பல் அடிச்சிட்டோம். இனி இறக்கி எடுப்போம். நல்ல இடி சம்பல். ரொட்டியை சுட்டா சரி சாப்பிடலாம். நாங்கள் சம்பல் அடிச்சு எடுத்துட்டோம். நீ வாழைக்கார கற்றுட்டு வந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டு அவிஞ்சு தான் இருக்க வேணும். விட்ட தண்ணியெல்லாம் பற்றிட்டுது. அவிஞ்சிட்டுது நல்ல கலர் மாறிக்கொண்டு வந்துட்டோம் தானே. நாங்கள் வைக்க எடுப்போம். நாங்கள் நீங்கள் வைக்க ஆரம்பிடுவோம். நாங்கள் வாழைக்காய் உரிச்சு எடுப்போம். நல்லா அவிஞ்ச உடனே நல்லா உரிவடு. ரொட்டிக்கு வந்து நல்லா அவியும். இல்லாட்டி அந்த கடிபடும் வாழைக்காய் நம்ம. நல்லா அவியும். இப்படியா நல்ல வடிவாக உரிச்சு எடுப்போம். வாழைப்பழம் மாதிரியே இருக்குது. வாழைப்பழம் தான் உள்ளுக்கு இருக்குது. வாழைக்காயில் நல்லபடியாக அவிச்சு நல்லபடியாக உரிச்சு எடுத்துட்டோம். இனி இதை கொண்டு நாங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுப்போம். இருக்காது மிக்சியில் போட்டு அடித்தா தான் அந்த கண்டிகள் இல்லாமல் அடிபடும். அந்த அறுவல் நொறுவலாக வராது. தேங்காய் போகணும் அதோட சேர்த்து அடிப்போம். நாங்களுமே நல்லபடியாக தேங்காய் பூவும் வாழைக்காயும் சேர்த்து அடிச்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் குழைப்போம். பாருங்க எப்படி இருக்குண்டு. வந்து நாங்கள் அளவான உப்பு தண்ணியும் சேர்த்துக்கொள்வோம். என்ன சொன்னால் வாழைக்காய்க்கு உப்பு போட்டு விடுங்க. இது கொஞ்சம் உப்பு குறைச்சி தான் விடணும். அப்படி வேணால் சேர்த்து குழைப்போம். நாங்கள் வாழைக்காய் ஒரே நிறம், மாவும் ஒரே நிறம். ரொட்டி சுட கொஞ்சம் கலர் வித்தியாசமாக வரும். நாங்கள் என்னோட மா குழைச்சி எடுத்துட்டோம். இனி தோசை கல்யாண அடுப்பில் வைப்போம். சூடாக வரட்டும். தோசை கல்யாண அடுப்பில் வைப்போம். அடுப்பு நல்லா இடிக்குது. நல்லா சூடாக வரட்டும். அதை விட பொழுது போட்டு கொண்டு வருது. தோசை கல்யாணம் நல்லா சூடாக வரையிட்டு அதுக்கு நாங்கள் எண்ணெயை பூசுவோம். எண்ணெய் பூசி தான் சுடுவோம். எல்லாத்துக்கும் கருகிப்போம். நாங்கள் இப்போ ரொட்டி அளவான உருண்டையாக உருண்டி எடுப்போம். சின்ன சின்ன உருண்டையாக நாங்கள் ரொட்டியை தட்டி எடுப்போம். இப்போ ரொட்டிக்கு நல்லா சூடாக இட்டுது. நாங்கள் ரொட்டியை போடுவோம். நாங்களே திருப்பி விடுவோம். ரொட்டிக்கு மற்ற பக்கமாக வைக்கிறது. உங்களுக்கு இப்போ ரொட்டி சுடுபாடு எடுக்குது. நாங்கள் இன்னும் இறக்கி எடுப்போம். எப்படி இருக்குது நல்லா சுடுபாடு. அதை விட நல்ல வாசமாக இருக்கமா. சுடுபட்டா அப்புறம் நல்ல வாசம் பெறுது.
எண்ணெயை பூசுவோம். மற்ற ரொட்டியை போடுவோம். இது கொஞ்சம் வட்டமாக வந்துருக்கு. இந்த ரொட்டியும் அப்படியே இறக்கி எடுப்போம். இப்படியே எல்லா ரொட்டியும் சுட்டு எடுப்போம். பாருங்க எப்படி சுடுபட்டு இருக்குண்டு. இது நாங்கள் வாழைக்காய் சேர்த்த மாதிரி தெரியல, சாப்பிடதான் தெரியும். அதோட நல்லா இருந்தோண்டு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். அதோட வந்து சம்பல் முடிச்சு எடுத்துட்டோம். சாப்பிடுவோம் வேணாம்மா? சாப்பிடுவோம். நாங்கள் உங்கள் இரவு சாப்பாடு தானே சாப்பிடுவோம். ரொட்டியை பார்க்க ஆசையாக தான் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். வித்தியாசமான ரொட்டி மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ தான் இப்போ வந்த நீங்கள் தெரியல. ரொட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குது. அக்காச்சியும் பாராவோட சாப்பிடும். அப்பாட்ட முதல் கேட்டுட்டு தான் நான் பெறணும் சாப்பிட்றதுக்கு. பழமையான ரொட்டியை விட இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. பழமையான ரொட்டியை விட இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்ல சுவையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன ரொட்டி தெரியாத கிடாக்கு நான் இப்போ தான் வந்தேன், சாப்பிட்டேன், நல்லா இருக்குது. இது கண்டுபிடிச்சிட்டு நான் என்னென்று சொல்லுவேன் கிடாக்கில். அதுதானே அப்பாவுக்கு தெரியாமல் இருக்குமாம்மா? அதான் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படியே நானும் பாருங்க என்னம்மா சாப்பிட. ஓ சரி சரி, அப்படி சாப்பிடுவோம். நானும் மணி சாப்பிடுவோம். நானும் எவ்வளோ நேரம் புறத்து கொண்டு இருக்கிறது. அருமையாக தான் இருக்குது. நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஒரு நாட்சத்து உள்ள ஒரு பொருள்லாம் இது. கிட்ட வந்துட்டு வரமாப்பா. இது நமக்கு நல்ல நாட்சத்து கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அப்போ அங்கே ஒழிக்கணுன்ட்டு பார்த்தாரோம்மா. நான் மாடு அடைக்க போன்னு நான் இப்போ தான் வந்துடுறாங்க. அதுதானே இந்த வாசம் அப்படி சொல்லுது. என்னன்னு சொல்லுங்கப்பா. எங்களை காணிக்க செய்யப்பட்ட ஒரு பொருள் என்றால் இது வாழைக்காய் தான் இருக்கும். எங்களை இதுதான் தயாரித்து கடையில் வாங்கி வேறு ஒன்று செய்யலை. எங்களை காணிக்கு நாங்கள் இப்போ செய்யப்பட்ட நட்டு செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் வாழைக்காய். இது உண்மையிலே இது உடம்புக்கு ஆரோக்கியமான சாமான். இதில் நிறைய நாட்சத்து இருக்குது. கட்டாயம் எல்லாரும் சாப்பிடணும். அதோட நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா. மருத்துவ குணம் இருக்குது. மற்ற இதில் வாழைக்காய் தோட்ட கம்பளம் நடக்கிறோம். வாழைக்காய் பறித்து சாப்பிடலாம். வாழைப்பத்தி சுண்டலாம். தண்டில் கறி வைக்கலாம். இதெல்லாம் உடல்நலத்துக்கு ஆரோக்கியமான சாமான். வாழையில ஒன்றுமே கழிவில்லை. அது மாதிரி புடலங்காய் ரெண்டும் கட்டாயம் சாப்பிடணும். சம்பல் வந்து நல்லா இருக்குமா? மற்ற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எப்படி விழிஞ்சு கொண்டு வருது அப்படி ரொட்டி சிலாக இருக்குது. இந்த தனியாக கூப்பன்னா வாங்கி ரொட்டி சொல்கிறத விட அதோட ஒரு 2 வாழைக்காயும் போட்டு சுட்டால் கூடுதலாக வந்து எல்லாரும் வந்து வீட்டில் ரொட்டி சுடுக்கணும். நல்ல பதமாயம் எடுக்கலாம். நல்ல இதமாயம் பெறும். சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாயும் இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் கூடுதலாக கட்டாயமாக இரவு சாப்பாடு இல்லை காலமாக சாப்பாடில் ரொட்டி சுடுவீங்க. இரவு வந்து வாழைக்காய் வந்து வீட்டில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் ரொட்டி சுடுவாக்க இப்படியான ஒரு வாழைக்காயம் சேர்த்து ஒரு ரொட்டி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. அப்போ நாங்கள் இந்த காணொலியோட முடிச்சுக்கொள்வோம் வேணாம்மா? சிலவும் பெருசாக இல்லை, இருக்குது செலவும் பெருசாக இல்லை, நேரமும் பெருசாக எடுக்காது. வாழைக்காய் இருந்தால் ரொட்டி ரெடி. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம் வேணாம்மா? முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய்.